இன்றைக்கு எங்களோட இயக்குனர் சங்கத்தோட செயற்குழு கூட்டம் நடந்தது. அந்த செயற்குழுவில் சில தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கோம். அந்த தீர்மானத்தை உங்கள்கிட்ட பண்ணுறோம். இன்று செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்: இலங்கை அரசு மீது பொருளாதார தடை விதிக்க வலியுறுத்தி தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை இந்திய அரசு உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும். போர்க்குற்றவாளி ராஜபக்சேவை சுதந்திரமான பன்னாட்டு நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். ஈழத்தமிழர்கள் மற்றும் புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் தமிழ் ஈழத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். வாக்கெடுப்பு நடத்த ஏதுவாக இலங்கையில் தமிழர் பகுதிகளில் திணிக்கப்பட்டிருக்கும் சிங்கள குடியேற்றத்தை உடனே வெளியேற்ற இலங்கையை இந்தியா நிர்பந்திக்க வேண்டும். இனப்படுகொலை செய்த இலங்கையுடனான உறவை இந்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மேற்கண்ட தீர்மானங்களை வலியுறுத்தி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் 19/3/2013 செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை ஒரு நாள் அடையாள உண்ணாநிலை போராட்டம் நடத்த முடிவெடுத்திருக்கிறது. இந்த அறவழி போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம், தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை, தென்னிந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர்களின் கில்டு, தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம், தமிழ்நாடு திரைப்பட விநியோகஸ்தர்கள் கூட்டமைப்பு, தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர்கள் சங்கம் மற்றும் சின்னத்திரை கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகள் 19/3/2013 அன்று ஒரு நாள் படப்பிடிப்பு மற்றும் தங்களது பணிகளை தவிர்த்துவிட்டு போராட்டத்தில் பங்கெடுத்து முழுமையான ஒத்துழைப்பை அளிக்குமாறு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் கோருகிறது. இடம் 2 இடங்களை தேர்வு செஞ்சுருக்கோம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ற காரணத்தினால இடங்களை தேர்வு செஞ்சு வச்சுருக்கோம். நாளைக்கு காலையில் கமிஷனர் அலுவலகத்தில் அது அனுமதி பெற்ற உடனே நாங்கள் இடத்தை சொல்லிடுறோம். ஏன்னா எல்லாரும் இப்போ தான் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கோம். இன்னும் எந்த அமைப்புகள் எங்களோட சேர்றாங்கன்றது தகவல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் அதுக்கான இடம் பெரிய இடமா வேணும் இல்லைங்களா? ஸோ அதில் 2 இடத்த தேர்வு செஞ்சுருக்கோம். நாளை காலையில் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்து அந்த அனுமதி பெற்ற உடனே நான் உங்களுக்கு சொல்லுவோம். சார், அவுட்டோரில் கூட ஷூட்டிங் எதுவும் நடக்காதான்னு? இல்லை, இப்போ நாங்கள் ரத்துன்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்தலை. ஏன்னா இது மிக குறுகிய காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுன்றதுனால ரத்து அப்படின்றதுக்கே கிடையாது. சென்னையில் அவுட்டோர் ஷூட்டிங் தான் அவங்க இருந்துக்கிறோம். அதை நம்ம அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி உடனே அதை பிரேக் பண்ணி வான்னு சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப குறுகிய காலகட்டமாக இருக்குது. 21ஆம் தேதி இங்கே ஐநாவில் அந்த இது குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட போகிறதுனால இப்போ இது முன்னவே நமக்கு ஒரு 10 நாளைக்கு டைம் இருந்துன்னு சொன்னால் முழுமையாக ரத்து செஞ்சு எல்லாரையும் ஒருங்கிணைச்சிருக்கலாம். ரொம்ப குறுகிய காலகட்டமாக இருக்கிறதுனால தான் நம்ம என்ன கோரிக்கை வச்சுருக்கோம்னா, நடிகர் சங்கத்துக்கிட்டையும் திரையரங்கு உரிமையாளர்களில் நம்ம எல்லாருக்குமே உங்களுடைய பணிகளை சென்னை உட்பட இங்கே இருக்கிறதுல படப்பிடிப்புகளை தவிர்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆர்டர் போடல. தமிழகம் முழுவதும் மாணவர்கள் போராட்டம் குறித்து நேற்றைக்கே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். நான் இந்த மாணவர்களுடைய எழுச்சி என்பது மிகவும் வரவேற்கத்தக்க எழுச்சி. இது தமிழக வரலாற்றில் முக்கியமாக பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு எழுச்சி இது. ஏன்னா எந்த விதமான அரசியல் தலையீடுகளும் தலைவர்களுடைய முன்னெடுப்பும் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எழுச்சி, அந்த மாணவர் போராட்டத்திற்கும் எங்களுடைய இயக்குனர் சங்கம் முழு ஆதரவு அளிக்கும். இல்லை, இப்போ இந்த சென்சிட்டிவான மேட்டரில் நீங்கள் கூப்பிட்ற அளவுக்கு இருக்கா அந்த மேட்ரு? மற்ற இயக்கங்களை நீங்கள் அணுகிற அளவுக்கு இருக்கா மேட்ரு? ஏன் அந்த எழுச்சி உங்கள் அமைப்புக்குள்ளே முன்னாடி ஏற்படுத்த காரணம்? எல்லாமே இதற்கு முன்னாடி கூட திரைத்துறையில எல்லாருமே இது விஷயமாக எல்லாருமே பங்கெடுத்திருக்கோம். அப்படி நம்ம சொல்லிட முடியாது. யார் முன்னெடுத்து போகிறதுன்ற தயக்கத்தின் காரணமாக கூட இருந்திருக்கலாம். அதனால் யாரும் இதெல்லாம் தவிர்த்து இதுலேருந்து ஒதுங்கணுன்ற எண்ணமெல்லாம் யாருக்குமே கிடையாது. இப்போ நாங்கள் நேற்றைக்கு பெப்சியோட தலைவராக நேற்றைக்கு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினோம். இன்றைய இயக்குனர் சங்கம் உடனடியாக யாருமே எல்லா அமைப்புகளுமே இதில் கலந்துக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர யாரும் இதிலிருந்து ஒதுங்குவதற்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரியான சிந்தனை யாருக்கும் இல்லை. இல்லை, சமீபத்தில் யாரும் திரையுலகத்தை சேர்ந்த அதிகமாக லீட் பண்ணுறன்ற ஒரு விஷயம் சமீப காலமாக இருக்குது. இல்லை, முதல்ல திரையுலகம் தான் இதை லீட் பண்ணணும்னு நினைக்கிறதே தவறு. நினைக்கிறேன் அவங்க அமைப்புகளும் வரல அப்படின்ற கருத்து இல்லை.
அவங்களும் வரல. வந்து கான்ஸ்டியூஷன் பல அமைப்புகள் வந்து கோரிக்கை விட்டுருக்காங்க. ஒரு சில அமைப்பு வந்து 20ஆம் தேதி வந்து திரைப்பட நடிகர்களுடைய முற்றுகை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்து மக்கள் கட்சியில ஒரு சில கட்சிகள்லாம். அதனால உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த போராட்டத்தில் இருக்கணும்னு ஆரம்பத்துல இருந்து கோரிக்கை எல்லா காலகட்டத்திலுமே சமூகம் சார்ந்த பொது பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகள்ல வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் தங்களுடைய பங்களிப்பு அளிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனாலதான் இந்த முறையும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் முன்னால வந்துருச்சு. அதனால அதுல எப்பவுமே இயக்குனர் சங்கம் முன்னிலை வைக்கணும், எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இது இறுதிக்கட்ட போர் நடக்கும் பொழுது இயக்குனர் சங்கம் தானே முன்னெடுத்து நடத்தினது. அதுல ஒன்றும் சார், இப்போ தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தமிழக அரசு இந்த பிரச்சனை உடனடியாக என்ன செய்யணும் அப்படிங்கிறது தயாரிப்பாளர் சங்கமா இல்ல இயக்குநர்கள் சங்கம் சார், இயக்குநர் சங்கம் உடனடியாக என்ன செய்யணும்? தமிழக அரசு ஆல்ரெடி தீர்மானம் நிறைவேற்றிச்சு. அது நான் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம இவங்க வந்து ஒரு பிரதிநிதியா இல்ல, இது போராட்டத்தை வலியுறுத்தி இந்திய அரசுக்கு மேலும் வலுப்படுத்தலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மாநிலங்களவையிலும் மக்களவையிலையும் அதிமுக எம்பிக்களும் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறத நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் அது வந்து நம்ம தமிழக அரசோட ரெப்ரஸன்டேட்டிவாக தானே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மத்திய அரசு இதை நிர்பந்திக்கிறத தவிர வேறு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க இந்த இஷ்யூவில்? எந்த மாநில அரசாக இருந்தாலும், ஏன்னா மத்திய அரசு எடுக்க வேண்டிய முடிவு இது. அதனால் அதை நிர்பந்திக்கிற வேலையை தொடர்ந்து எல்லா கட்சிகளும் செய்து கொண்டு, தேசிய அளவில் எல்லா கட்சிகளும் செய்து கொண்டு இருக்கிறது தான் உண்மை. இந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த இஷ்யூவில் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒருமித்த கருத்து தான் இருக்குது, மாற்று கருத்து இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல சார். அதே போல இதில் இந்த இலங்கை பிரச்சனை இஷ்யூவில் வந்து ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா, ஒன்று அமெரிக்கா கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்கணும் அப்படின்றாங்க. இல்லை அப்படின்னா அதுக்கு இந்தியாவே தீர்மானம் கொண்டு வரணுன்றாங்க. இதில் உங்களுடைய என்ன சார்? இல்லை, அமெரிக்கா கொண்டு வரக்கூடிய தீர்மானமே சரி செய்யப்பட்டு அதில் திருத்தங்கள் செய்யப்பட்டு செவ்வாய்க்கிழமை வேற ஒன்று பண்ணுறாங்களாம். அந்த திருத்தம் என்னன்னு தெரியல. செவ்வாய்க்கிழமை திருத்தம் செஞ்ச 3 முறை திருத்தம் செஞ்சுருக்காங்க. இப்போ இன்னொரு முறை திருத்தம் செஞ்சு செவ்வாய்க்கிழமை ஒன்று கொண்டு வர்றாங்களாம். அதனால் அந்த தீர்மானமே சரியான தீர்மானமாக இருக்கணுன்றதான் நம்மளுடைய கோரிக்கை. அந்த தீர்மானம் சரியில்லைன்னா இந்தியா வந்து இது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும் முக்கியமாக அப்படின்றதான் நம்மளுடைய கோரிக்கை. இல்லை, நீங்கள் பல விஷயத்தை நீங்கள் இயக்குநர்கள் பல்வேறு விதமாக பார்ப்பீங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் கட்சிகள் நடத்துகிற முறை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா? இது ரொம்ப பெரிய கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாடு இயக்குநர்கள் சங்கம் படைப்பாளிகள் ஒன்றை சொல்கிறோம். நாங்கள் எப்போவுமே இந்த பொது பிரச்சனையில் தமிழக அரசியல் கட்சிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. பொது பிரச்சனைகளில் நம்மளுடைய இனம் சார்ந்த பிரச்சனைகள், மொழி சார்ந்த பிரச்சனைகளில் கட்சிகள் வேறுபாடு என்று செயல்படணுன்றது கோரிக்கை தான். எல்லா காலகட்டத்திலும் நாங்கள் இதை தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் இன்னும் அந்த கோரிக்கை லெவல்லே அது இருக்குது. இல்லை, சட்டம் ஆர்டர் போட முடியாது இல்லையா? நாங்கள் அவங்களுக்கு ஆர்டர் போடுற இடத்துல நாங்கள் இல்லைல்ல, கோரிக்கை வைக்கிற இடத்துல தானே இருக்கோம். நாங்கள் இல்லை, படத்தில் பல்வேறு விதமான கோணங்கள்லையும் பல்வேறு திரைப்படங்களில் நாங்கள் வேகமாக சொல்லுவோம், அது வேற பிரச்சனை. இது ஒரு அமைப்பு இல்லை, என்னுடைய கருத்தில் இல்லை. அமீருடைய திரைப்படத்தில் நான் இன்னும் போர்ஸாக சொல்லலாம், பிரபு சாலமன் அவருடைய படத்தில் சொல்லலாம், ஜனநாதன் சொல்லலாம். இது அமைப்பாக வரும்போது வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கு இல்லையா? அதனால் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அமைப்பு இருந்து கோரிக்கையை தான் வைக்க முடியும். இது வந்து கவர்மெண்ட் அப்ளிகேட்டட் பாடி ஒன்றும் கிடையாது. இது ஒரு அமைப்பாக இருக்கும்போது நிச்சயமாக வலுவான அமைப்பு, மக்கள் பிரச்சனையை எப்போதுமே முன்னெடுத்து செல்ற அமைப்பு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் என்பது மாற்று கருத்தே கிடையாது. அது முந்தைய காலகட்டத்திலையும் சரி, இனி வருங்கால காலகட்டத்திலும் இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ 2009 போர் நடக்கும்போது தான் இயக்குநர் சங்கம் வந்து இயக்கத்தில் பங்கேற்றுக்கிறீங்க. இப்பயும் அந்த அக்கறையோடு நீங்கள் செயல்படுறீங்க. அதே போல் இலங்கை அரசு போர் குற்றம் மட்டும் இல்லாமல் இனப்படுகொலையும் செஞ்சிருக்குன்றது தெரியுது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் எதிர்காலத்தில் உங்கள் தமிழ் திரையுலகம் அனைவருமே அங்கே படம் எடுக்காமல் இருக்கவும், அங்கே செல்லாமல் இருக்கிறதுக்கான ஏற்பாடு நீங்கள் ஏதாவது பேசியிருக்கீங்களா? இலங்கையில் போயிட்டு திரைப்படம் எடுப்பதற்கும் இல்லை வந்து அங்கே போய் நடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி நல்ல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இது பரிசீலனையில் இருக்குது. நிச்சயமாக இந்த ஐநா தீர்மானத்துக்கு பின்னால் அப்படி ஒரு முடிவை எடுக்கக்கூடிய சூழல் கூட வரலாம், கண்டிப்பாக எடுக்கும். அது ஒரு நியாயமான கேள்வி தான். வருமானா வந்து குரல் மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் சிலோனில் போய் எங்கள் படத்தை விற்போம், சிலோன்லேருந்து வியாபாரம் பண்ணிப்போம் அப்படின்னு நாங்கள் இது பண்ண முடியாது இல்லையா? அதனால் இயக்குநர் சங்கம் அது குறித்து நிச்சயமாக முடிவு. எவ்வளோ உறுப்பினர் வந்து இந்த உணவகத்தில் பங்கேற்பாங்க சார்? எல்லா அமைப்புகளையும் கூப்பிட்டுருக்கோம். உங்களுக்கே தெரியும், திரைத்துறை எவ்வளோ பேர் வர்றாங்கன்னு எப்படி கண்ட்ரோல் பண்ண போகும்னு எங்களுக்கு தெரியலை. எல்லாருக்கிட்டையும் ஆதரவும் கேட்டிருக்கோம், பொதுமக்களுடைய ஆதரவும் நிச்சயமாக இருக்கும். இதுக்கு எங்களுடைய வேலை மக்கள் பிரச்சனைகளை, ஒரு பிரச்சனையை எல்லோருக்கும் எடுத்து கொண்டு போய் சொல்கிறது தான் வேலை. சினிமா மாதிரி இப்போ திரைத்துறை வந்த உடனே இது எல்லாருக்கும் அந்த தகவல் போய் சேரும். ஆனால் மக்களுக்கும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் எங்களுடைய நோக்கம். அதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப நன்றி சார்.
Babu sir, looking good. அவங்களுக்கு